வணக்கம். தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் தொழில்துறை சார்பான ஆய்வுக் கூட்டம். புதிய தொழில் நிறுவனங்களுக்கு ஒப்புதல் அளிப்பது குறித்து விரிவான ஆலோசனை நடத்தியதாக தகவல். நாளை கரூர் செல்கிறார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெறவுள்ள மைதானத்தில் தற்காலிக கூடாரம் அமைக்கும் பணிகள் தீவிரம். கரூரில் நாளை காலை 11:30 மணிக்கு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் முதலமைச்சர் விஜய். நலத்திட்ட உதவிகளை வழங்கி உரையாற்ற உள்ள விழாவுக்கு 5000 பேருக்கு மட்டும் அனுமதி. கரூரில் நாளை நடைபெறும் விழாவில் 32 பேருக்கு கருணை அடிப்படையில் பணியாணை வழங்குகிறார் முதலமைச்சர் விஜய். பல்வேறு அரசு துறைகளின் கீழ் பணியாற்றும் வகையில் 32 நபர்களுக்கு பணியாணை வழங்குகிறார். கரூருக்கு நாளை செல்லும் முதலமைச்சர் விஜய் 1700 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தோல் அல்லாத காலணிகளை உற்பத்தி செய்யும் புதிய தனியார் தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டுகிறார். தொழிற்சாலையின் மூலம் சுமார் 15000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என மாவட்ட நிர்வாகம் தகவல். கரூரில் முதலமைச்சர் விஜய் நாளை ரோட் ஷோ செல்ல திட்டமிட்டுள்ளதாக தகவல். மாநகர் பகுதியில் சாலையின் இருபுறமும் தடுப்புகள் அமைக்கும் பணிகள் மும்முரம். விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் குறித்த கருத்துக்கு மன்னிப்பு கேட்ட மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ. திமுகவுடன் நட்புடன் இருப்பதாக திருமாவளவன் தெரிவித்ததற்காக அவருக்கு நோபல் பரிசு தரலாம் என கிண்டலடித்த நிலையில் தனது பேச்சை வாபஸ் பெற்றார். உலகத்திலே கேள்விப்படாத விஷயமா இருக்கு நினைச்சதுனால அந்த வார்த்தையை பயன்படுத்துறேன். அதை இப்ப வித்யா பண்ணிக்கிட்டேன், வருத்தம் தெரிவிச்சுட்டேன். அவர் நல்ல தலைவர், அவரை இவ்வளவு காலம் நான் ஊக்குவித்து வந்திருக்கேன், இனியும் ஊக்குவிப்பேன். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடாமல் புறக்கணித்து விடலாமா என்றெல்லாம் நினைத்ததாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேச்சு. தேர்தலில் போட்டியிடவில்லை என்றால் கட்சிகளின் பதவி ரத்து செய்யப்படும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்ததால் போட்டியிட்டதாக செய்தியாளர்களுக்கு பேட்டி. அவமானப்படுத்தப்பட்டு எங்களை கீழே போட்டு கால போட்டு நசுக்கிற மாதிரி செஞ்சாங்க. தேர்தலையே புறக்கணிக்கலாமா என்று நினைத்தேன். புறக்கணித்தால் எங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷனே கேன்சல் பண்ணிடும். 2 மாசத்துக்கு முன்னாடி எலெக்ஷன் ஒரு புது விதி கொண்டு வந்திருக்காங்க. தேர்தலில் போட்டியிடாத கட்சிகளின் பதிவு ரத்து செய்யப்படுவது. அதனால் அந்த முடிவு எடுக்க முடியாது. அதனால் சரி, சகித்துக் கொண்டு செல்வோம் என்று சென்றோம். எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவதில் மட்டும் கவனம் செலுத்துவதை விட்டுவிட்டு கர்நாடகாவிடம் இருந்து நமக்கு வரவேண்டிய தண்ணீரை வாங்கி தருவதிலும் முதலமைச்சர் விஜய் கவனம் செலுத்துவாரா? நீர் வேண்டும் என தமிழக அரசு தரப்பில் யாரும் கேட்கவில்லை என கர்நாடக மாநில நீர்ப்பாசன அமைச்சர் ராமலிங்க ரெட்டி தெரிவித்த கருத்துக்கு பதிலடி. சென்னை அதிமுக தலைமை அலுவலகத்தில் தேர்தல் தோல்வி குறித்து கிருஷ்ணகிரி, தருமபுரி நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. கூட்டத்தை முன்னாள் அமைச்சரும் ஒசூர் தொகுதி எம்எல்ஏவுமான பாலகிருஷ்ண ரெட்டி புறக்கணித்ததால் அதிமுகவுக்குள் சலசலப்பு. அதிமுக தோல்விக்கு ஐடி விங் மட்டுமே காரணம் என சொல்லிவிட முடியாது. பிற சார்பு அணிகளும் சரியாக செயல்படவில்லை என நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு.
அதிமுக ஐடி விங்கில் சரியாக செயல்படாதவர்களை நீக்கிவிட்டு ஏஐ தொழில்நுட்பத்தில் திறமை வாய்ந்தவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் பேச்சு. தவேக ஆட்சியாளர்களுக்கு விவசாயிகளின் உழைப்பின் அருமையோ அவர்கள் படும் கஷ்டமோ தெரியாது என எடப்பாடி பழனிசாமி கருத்து. விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதியை தவேக அரசு நிறைவேற்ற தவறிவிட்டதாகவும் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பேச்சு. சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த அதிமுக எம்எல்ஏக்கள் ஜெயக்குமார், சத்யபாமா, மரகதம் குமரவேல் ஆகியோர் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகருடன் சந்திப்பு. எழுத்துப்பூர்வமாக கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு மூவரும் கைப்பட எழுதி விளக்கமளித்துள்ளதாக தகவல். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் நடைபெற்ற அதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்திற்கு அழைப்பு விடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. மாவட்ட செயலாளர் பசுபதி ஆதரவாளர்கள் சி.வி. சண்முகத்தின் ஆதரவாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. சொத்து தகராறில் சகோதரர் மற்றும் சகோதரரின் மனைவியை அமைச்சர் மரியவில்சன் தாக்கியதாக தொடரப்பட்ட வழக்கு. புதுச்சேரி நீதிமன்றத்தில் நாளை நேரில் ஆஜராவதில் இருந்து விலக்கு அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆரோக்கியா பால் மற்றும் தயிர் விலையை இன்று முதல் உயர்த்தியுள்ளது ஹட்சன் நிறுவனம். பால் மற்றும் தயிர் அரை லிட்டருக்கு 2 ரூபாயும் 1 லிட்டருக்கு 3 ரூபாயும் உயர்த்தப்பட்டுள்ளதால் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி. ஆந்திராவிலிருந்து தமிழகத்திற்குள் கடத்தப்படும் கனிம வளங்கள். திருத்தணி அருகே மாநில எல்லையில் மாவட்ட ஆட்சியர், சுரங்கத்துறை ஆணையர் ஆய்வு. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே சாலையோரம் கொட்டப்பட்ட குப்பை கிடங்கில் தீப்பற்றி எரிந்து வருவதால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் அவதி. தீ மளமளவென பரவி அருகில் இருந்த மின்கம்பத்திலும் பரவியதால் கேபிள் வயர்கள் தீக்கிரையாகி சேதம். அரியலூர் மாவட்டம் குழவடையான் கிராமத்தில் 20 நாட்களுக்கு மேலாக மும்முனை மின்சாரம் வழங்கப்படாதால் விவசாயத்திற்கு தண்ணீர் இல்லாமல் பயிர்கள் கருகும் அவலம். நெற்பயிர்களை காப்பாற்ற விவசாயிகள் டிராக்டரில் தண்ணீர் கொண்டு சென்று நீர்ப்பாசனம் செய்து வரும் நிலையில் மும்முனை மின்சாரம் தடையின்றி கிடைக்க கோரிக்கை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,05,760 ரூபாய்க்கு விற்பனை. கிராமுக்கு 30 ரூபாய் குறைந்து 1 கிராம் 13,220 ரூபாய்க்கு விற்பனையாவதால் நகை பிரியர்கள் மகிழ்ச்சி. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வரும் 14, 17, 19 மற்றும் 29 ஆகிய தேதிகளில் VIP தரிசனம் ரத்து. ஆழ்வார் திருமஞ்சனம், ஆணிவார ஆஸ்தானம் உள்ளிட்ட திருவிழாக்கள் காரணமாக ரத்து செய்யப்பட்டதாக திருப்பதி தேவஸ்தானம் அறிவிப்பு. வருங்கால வைப்பு நிதி வட்டி 1,44,000 கோடி ரூபாய் ஜூலை 15ஆம் தேதிக்குள் வரவு வைக்கப்படும். 34 கோடி EPF உறுப்பினர்களின் கணக்குகளில் செலுத்தப்படும் என மத்திய தொழிலாளர் துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தகவல். அரசுமுறை பயணமாக ஆஸ்திரேலியாவிற்கு சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் அந்தோனியுடன் சந்திப்பு. இந்தியா ஆஸ்திரேலியா தலைமை நிர்வாக அதிகாரிகள் மன்றம் பொருளாதார வழிகாட்டி வணிக வரவேற்பு நிகழ்வில் இரு தலைவர்களும் பங்கேற்பு. இரண்டாயிரத்தி 22 மேற்கொண்ட பொருளாதார ஒத்துழைப்பு வர்த்தக ஒப்பந்தத்தால் இந்தியா ஆஸ்திரேலியா இடையே பொருளாதார உறவு வலுப்பெற்றது. இந்தியாவில் இருந்து ஆஸ்திரேலியாவிற்கான ஏற்றுமதி 2 மடங்காக அதிகரித்துள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. வயநாடு நிலச்சரிவு பாதிப்பு குறித்து கேரள முதலமைச்சரிடம் தொலைபேசியில் கேட்டறிந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா.
மாநில அரசின் மீட்பு மற்றும் நிவாரண முயற்சிகளுக்கு மத்திய அரசு ஆதரவு அளிக்கும் என்று உறுதி. கேரளம் மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் 3வது நாளாக மீட்பு பணிகள் தீவிரம். நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்த 2 உடல் மீட்கப்பட்ட நிலையில் பலியானோர் எண்ணிக்கை 5ஆக உயர்வு. மும்பை விமான நிலைய ஓடுபாதையில் நேருக்கு நேர் வந்த ஏர் இந்தியாவின் 2 விமானங்கள். சிலிகுரியில் இருந்து வந்த விமானத்தை நிறுத்தும் இடத்திற்கு கொண்டு செல்ல முயன்றபோது டெல்லிக்கு மற்றொரு விமானம் புறப்பட்டதால் பரபரப்பு. ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழை. சாலைகளில் குளம் போல் தேங்கியுள்ள மழை நீரால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடக்கம். மகாராஷ்டிரா மாநிலம் ராய்காட்டில் கனமழையால் ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட 3000 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள். எல்பிஜி நிரப்பும் மையத்தில் இருந்து அடித்து செல்லப்பட்ட சிலிண்டர்களை மக்கள் யாரும் தொட வேண்டாம் என்று அதிகாரிகள் எச்சரிக்கை. தேனிலவு கொண்டாட நந்திகிராம் எக்ஸ்பிரஸ் ரயிலின் முதல் வகுப்பு ஏசி பெட்டி அலங்கரிக்கப்பட்ட வீடியோ வெளியான விவகாரம். பணியில் இருந்த டிக்கெட் பரிசோதகர் சஸ்பெண்ட் செய்து விரிவான விசாரணை நடத்த இந்திய ரயில்வே உத்தரவு. அமெரிக்கா ஈரானை தாக்கினால் நிச்சயமாக திருப்பி தாக்குவோம். அமெரிக்கா வீணாக போராடி மேலும் சிக்கலில் மூழ்க வேண்டாம் என ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் கலிஃபாஃப் எச்சரிக்கை. ஹார்மூஸ் நீரிணை அமெரிக்காவின் மிரட்டல்களுக்கு பணியாது ஈரானின் முன்னெடுப்பின் கீழ் மட்டுமே திறக்கப்படும் என்றும் திட்டவட்டம். ஈரான் தீர்த்து கட்ட முடிவு செய்துள்ளவர்களின் பட்டியலில் தாம் முதலிடத்தில் இருப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தகவல். அதிபர் பதவியில் இருப்பது ஆபத்தானது என்ற போதும் தாம் அதனை பொருட்படுத்துவதில்லை என்றும் கருத்து. உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் காலிறுதி சுற்றுப் போட்டிகள் நாளை தொடக்கம். இந்திய நேரப்படி நாளை நள்ளிரவு 1:30 மணிக்கு நடைபெறவுள்ள முதல் காலிறுதிப் போட்டியில் பிரான்ஸ் மொராக்கோ மோதல். அமெரிக்காவில் அர்ஜென்டினா கால்பந்து சங்கம் பண மோசடியில் ஈடுபட்டதாக புகார். ஊடகத்தில் செய்தி வெளியான நிலையில் நிதி நடவடிக்கைகள் குறித்து பெடரல் புலனாய்வு பிரிவு விசாரணை. நான்காவது T20 போட்டியில் இந்தியா இங்கிலாந்து அணிகள் இன்று மோதல். ஸ்ரேயாஸ் ஐயர் தலைமையிலான இந்திய அணிக்கு முதல் வெற்றி கிடைக்குமா என ரசிகர்கள் பெரும் எதிர்பார்ப்பு. ரூபாய் 2000 நோட்டுகள் இப்போது இருந்தாலும் அதனை மாற்றிக் கொள்ளலாம் என ரிசர்வ் வங்கி அறிவிப்பு. அஞ்சல் துறை மூலம் ரிசர்வ் வங்கிகளில் கொடுத்து மாற்றிக் கொள்ளலாம் என ரிசர்வ் வங்கியின் தலைமை மேலாளர் வெளியிட்ட தகவல். முதலமைச்சர் விஜய் நடிப்பில் உருவான ஜனநாயகன் திரைப்படம் ஜூலை 24ஆம் தேதி கனடாவில் வெளியாகும் என யார்க் சினிமாஸ் அறிவிப்பு. ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் வழங்கப்பட்ட நிலையில் தமிழ்நாட்டில் ஜூலை 23ஆம் தேதி வெளியாகலாம் என்றும் எதிர்பார்ப்பு.